நாளிலே கூடி வந்திருக்கிற யாவருக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் எடுத்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த காலை ஞாயிறு ஆராதனையில நிறைய கேள்விகளோடு அப்படியா இல்லை, சில பேருக்கு நிறைய கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள். எனக்கு ஏதோ ஒரு பதில் வருமா? இன்னைக்கு கண்டிப்பா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி ஜெப சிந்தனையில் இருப்போம். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய செய்தியிலே கண்டிப்பாக பதில் தர வல்லவராக இருக்கிறார். நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலைகள் எல்லாம் என்னை வைத்து எதற்கும் கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பா செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் உன் தேவன் என்றாரே. கலங்கிடாதே, மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும் மாநிலத்தோர் உன்னை மறைந்து போனாலும் மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும் மாநிலத்தோர் உன்னை மறைந்து போனாலும் மலைகள் விலகி அகன்று போனாலும் மாநிலத்தோர் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும் மாறிடாதோரும் தன் ஆதாரம் நானே. அலைகள் மோதி மழையில் அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே. அமைதி தரவே வந்திடுவே. கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் தண்ணீரே உந்தன் உணவானாலும். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் தண்ணீரே உந்தன் உணவானாலும். கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் மனமீதே உன்னை அழைத்திடுவே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் மனமீதே உன்னை அழைத்திடுவே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே. அமைதி தரவே வந்திடுவே. உந்தனின் கண்ணே உருகி கண்ணே உனக்காகவே மனம் உருகியே நின்றே. உந்தனின் கண்ணே உருகி கண்ணே உனக்காகவே மனம் உருகியே நின்றே. உந்தனின் கண்கள் கரமதில் மறைந்தேன். உனக்காக யாவையும் செய்ய முடிந்தேன். மலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே. அமைதி தரவே வந்திடுவே. அழைத்திடாதே. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. போன மாதத்திலே 3ஆம் வாரத்திலே நான் பேசினது ஞாபகம் இருக்குதா? 3 தலைப்புகளை பற்றி பேசுகிறேன். 3 பேரை பற்றி பேசல, முக்கியமாக யாக்கோபை குறித்து பேசினேன். முற்பிதாக்களை பற்றி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பற்றி பேசியிருந்தேன். யாக்கோபு இடத்திலே அவன் எப்படி அங்கிருந்து
விட்டு தன் தேசத்தை விட்டு புறப்பட்டு திருமணம் செய்வதற்காக தன் மாமாவிடம் போய் ஏமாந்த நிமித்தம் 14 வருடங்கள் ஏமாற்றம் அடைந்து ஒருத்தருக்காக கல்யாணம் பண்ணி 2 கல்யாணம் பண்றான். எதுக்கு? ஏமாந்து போய். எதனால ஏமாறுறான்? இவன் ஏமாந்த நிமித்தம் ஏமாறப்படுறான் அப்படின்னு. அப்ப அவருக்கு கர்த்தர் என்ன செய்தார், யாக்கோபுக்கு என்ன ஆண்டவர் செய்தார் என்று பற்றி பேசினேன். இன்றைய தினத்திலே யாக்கோபினுடைய மனைவியை பற்றி இன்னைக்கு பேச போகிறேன். யார்? லேயாளை குறித்து. இந்த லேயாளை குறித்து நான் பேச போறேன். ஏன்னா 2 டிஃபரன்ஷியேட். எதுக்கு? ராகேலும் லேயாளும் 2 பேருக்கு இடையே என்ன வித்தியாசம்? ஏன் இந்த ஆண்டவர் ராகேலை விட்டுட்டு லேயாளை ஆசீர்வதித்தார் அப்படின்னு பத்தி பேச 24:41. 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். ஆமா, விட்டுருங்க. அடுத்தது லூக்கா 17ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிப்போம். 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள். ஆமா, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போம். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று வீணாய் மனைவியுண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. போதும், விட்டுடுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார், இன்னொருத்தர் கைவிடப்படுறாங்க. ஏன் நிமித்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க தாவீதையும் சவுலையும் எடுத்துக்கொண்டீங்கனாலும் இங்க பாத்தீங்கன்னா தாவீது என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. சவுலை வந்து ஏன் ஆசீர்வதிக்கல பிற்பாடு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரே ஒரு வார்த்தை என்ன பண்றாங்க ஜனங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000 பேர் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்லும் பொழுது என்ன பண்றான்? சவுல் பொறாமை கொள்றானா இல்லையா? பொறாமை கொள்றான். அதை நிமித்தமாகத்தான் என்ன பண்றான்? தாவீது என்ன பண்றான்? ஆசீர்வதிக்கப்படுறான். அந்த ஒரு சின்ன பொறாமை நிமித்தம். என்னது? சின்ன பொறாமை நிமித்தம் தான். எப்படி? இவன் நான் நினைச்சிருந்தா தாவீது ஒன்றும் அப்படிப்பட்ட என்ன சொல்றது சொன்னா கேட்டு சவுல் சொல்லிதான் கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டானா? கேட்டிருப்பான். நீ வந்து என்ன பண்ண, என் பிள்ளைக்கு கொஞ்சம் சேவனை செய்யறதுனா சொல்லியிருந்தா கூட அவன் அப்படியே கேட்டு நடந்திருப்பான். ஆனா என்ன பண்றான்? பொறாமை கொள்றான். இங்கே பாத்தீங்கன்னா ராகேலையும் லேயாலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். அடைத்து வைத்திருக்கும் பொழுது என்ன பண்றான்? லேயால குழந்தை பிறந்த ராகேல் என்ன பண்றான்? அவசரப்பட்டு என்ன பண்றா? இவளா சுயமா ஒரு முடிவு எடுத்து தன் என்ன பண்றா? வேலைக்காரிய என்ன பண்றா? திருமணம் செய்து வைக்கிறான். அது நிமித்தம் பொறாமை. அவளுக்கு மட்டும் என்ன பண்ணுது? குழந்தை பிறந்துடுச்சேன்னு அந்த பொறாமை. இவன் கொஞ்சம் சற்று யோசிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுதா, டைரக்டா ஆண்டவர்கிட்ட கேட்டு இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு? ஆண்டவர் இவர் கர்ப்பத்தையும் திறந்திருப்பாரு. ஆனா அப்படி இல்லாம இவ பொறாமை கொள்றான். அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு, நம்மளுக்கும் குழந்தை. ஒரே ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷம் என்ன பண்ண, நம்மளுக்கும் அந்த ஆசீர்வாதம் வரணும்னு இவன் ஏங்கி இருந்தான்னா கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பாரு. அல்லேலூயா. ஆனா அவ என்ன பண்ணல? பொறாமை கொள்றான் அவங்க அக்கா மாதிரி. அந்த பொறாமை நிமித்தம் தான் தேவன் என்ன பண்றாரு? இந்த லேயாளை வந்து ஆசீர்வதிக்கிறார். பிற்பாடு இந்த லேயாளை எப்படிலாம் ஆசீர்வதிச்சார் என்று பிற்பாடு பார்ப்போம். ஆனா அந்த லேயாள் எப்படிலாம் ஒதுக்கப்பட்டா, ஜனத்தாண்ட எப்படிலாம் நிராகரிக்கப்பட்டா, சொந்தத்தினாலையும் தன்னுடைய உற்றார் உறவினர் எல்லாரும் நண்பர்கள் இடத்துல, அது இல்லாம என்ன பண்ண எல்லாரும் இடத்துல சொந்த தகப்பன் கட்டி என்ன பண்றா? ரொம்ப ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமையில என்ன பண்றா? லேயாள் வந்து காணப்படுறா. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். கூச்ச பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும்
ஆமா, பார்வைக்கு அழகானவளாய் இருந்தால். போன வாரத்துல நான் பேசினேன் என்னன்னு, யாக்கோபு எப்படி திருமணம் செஞ்சான், யாருக்காக என்ன பண்ணான், வேலை செஞ்சான், ராகேலுக்காக தான் வேலை செஞ்சான். என்ன பண்ண 7 வருஷம். ஆனா என்ன பண்றாங்க, மறைச்சு லேயால திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம மறுபடியும் என்ன பண்றான், ஒரு 7 வருஷம் என்ன பண்றான், யாருக்காக, லேயாளுக்காக வேலை செய்யல, மறுபடியும் யாருக்காக வேலை செய்யலாம், ராகேலுக்காக தான் 14 வருஷமா வேலை செய்யறான். அப்போ எவ்வளவு ஒதுக்கப்படுறான் பாத்தீங்களா லேயாலு. அப்படிப்பட்ட ஒதுக்கப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கணும். ரொம்ப இவ்வளவு அந்த லேயால பத்தி யோசிச்சீங்கன்னா ரொம்ப அதை படிக்கும் பொழுதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கூச்ச பார்வைனா நீங்க பொது மேற்குள்ள உணர் சொல்றாங்க, அந்த உணர் பைபிள்ல கண்ணு என்ன பண்ணா, மங்கிய பார்வையுடைய கண்ணு கொஞ்சம் பவர் அவளுக்கு கம்மியா இருந்தது. அப்போ கண்ணு தெரியல, கண்டிப்பா என்னன்னா பகல் நேரத்திலே என்ன பண்ண, கண்ணு சுருங்கின கண், பார்வை கம்மியா இருந்துச்சு. இப்போ சில பேர் ஊனமா இருக்கிறவங்க, உங்களுக்கு விலைவாரியா சொல்லணும்னா, சின்ன பசங்க எல்லாரும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, சில பேர் ஊனமா இருக்கிறாங்க, அசிங்கமா இருக்கிறாங்கன்னா அவங்கள எப்படி எல்லாம் நிகாரிக்கப்படுவாங்க. உங்க ஸ்கூல்ல, உங்க காலேஜ்ல, வேலை ஸ்தலத்துல நிராகரிக்கப்படுறீங்களா, அவங்கள தனியா ஒதுக்கிடுவாங்க. நார்மலா வீட்டுல கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சுற்றார் என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது. ஒரு ஃப்ரெண்டுங்களே நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு ஹேண்டிகேப்டுக்கு, ஒரு கண்ணு தெரியாதவங்களுக்கு, ஏன்னா அவங்க வெளியே போய் என்ன பண்ண முடியாது, யார்கிட்டயும் சகஜமா பழக முடியாத காரணத்தால அவங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே கம்மியா இருக்கா. அதே போலதான் இந்த லேயா இருக்கும். அவன் என்ன பண்றான், பூச்சப்பாறையில் அசிங்கமா, இங்க அவளுடைய தங்கச்சி பத்தி பேசும்பொழுது பாத்தீங்கன்னா அவளை என்ன பண்றான், அழகானவள் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்பனா இவன் என்ன பண்ணிருக்கிறா, கொஞ்சம் அசிங்கமா தான் இருந்திருக்கிறா. அப்போ எவ்வளவு நிகாரிக்கப்பட்டிருக்கிறா பாருங்க. ரொம்ப அப்படி என்ன பண்ண, ஒடுக்கப்பட்டு இருக்கிறான் எங்க இந்த சமயத்துல. அப்போ இவளை கல்யாணம் பண்ணும் பொழுது யாக்கோபு யார கேட்கிறான், ராகேல தான் திருமணம் செய்ய கேட்கிறான். அப்போ கல்யாண ஏற்பாடு எல்லாம் நடக்குது. அக்கால வச்சுட்டு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றது ஏற்பாடு நடந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க. எல்லாம் அது உள்ள வாங்கினாதான் அதனுடைய ரியாக்ஷன்ஸ் தெரியும். எல்லாமே அந்த சமுதாயம் கல்யாணத்துல அந்த ஆதி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முறைமையின் படிதான் செய்வாங்க. முறைமை இல்லாத என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்போ எல்லாமே என்ன பண்றாங்க, ராகேலுக்கு தான் செய்யறாங்க. செஞ்சுட்டு திருமணம் நடக்கும் பொழுது கூட அந்த திருமண பக்கத்துல யாக்கோபு பக்கத்துல யார் உட்கார்றா, ராகேல் தான் உட்கார்றாங்க. ஆனா திட்டுதன்மா நைட் என்ன பண்றாங்க, குடும்பம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்றாங்க, லேயால அனுப்பி வைக்கிறான். யாரு, சொந்த அப்பாவே. ஏன்னா உன்னை இந்த சமயத்துல என்ன பண்ண முடியாது, இதை விட்டா உனக்கு வேற வழி கிடையாது. இவனை என்ன பண்ணு, சேவிச்சுக்கோ, இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே கிடையாது. அந்த மனநிலைமையை யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுக்கு வர அங்கீகாரம், நம்மளுக்கு உண்டான எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காம என்ன பண்றாரு, அந்த சமயத்துல ஒதுக்கி வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு செய்யும் போது அதோடைய நிலைமை எப்படி இருக்கும். ஆனா இவளுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. ஏற்பட்டு ரொம்ப என்ன பண்றா, ரொம்ப தவிக்கிறா. அப்போ குடும்பத்தை துவக்கும் பொழுது கூட யாக்கோபு யார நினைச்சிட்டு சேவிக்கிறான், ராகேல நினைச்சிட்டு தான் அங்க இருக்கிறாங்க. காலையில எழுந்து பார்க்கும் போது தான் தெரியுது யார் இது, லேயா அப்படின்னு. அப்போ அவளுக்கு வேதனை நைட்டு போகும்பொழுது கூட அந்த வேதனை எப்படி இருந்திருக்கு. சில சமயத்துல நம்ம வேலை ஸ்தலத்துல போவோம், அந்த வேலையே பிடிக்காது. என்ன பண்றது, வேற வழி இல்லாம, வேற வாய்ப்பு இல்லாம என்ன பண்றான், அந்த வேலையை பல்ல கடிச்சிட்டு என்ன பண்றான், செய்யறோமா செய்யல. எத்தனை பேர் அப்படிப்பட்ட வேலையை செய்யணும், என்ன பண்ண, குடும்பத்தை நடத்தின. அந்த நிலைமை தான் யாருக்கு இருந்தது, லேயாளுக்கு இருந்தது. சற்று யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி நிலைமை நம்மளுக்கு இருக்குதா, கிடையாது, ஒரு நாளும் கிடையாது. அதனால
பொறாமை கொள்ளாதீங்க. அவங்களுக்கு இது கிடைக்குது, நம்மளுக்கு இது கிடைக்கல. ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு என்ன பண்ண, உயிரோட என்ன பண்ணிருக்காரு, சுகத்தோட பலத்தோட என்ன பண்ணிருக்காரு, இந்த சமயத்துல நம்மள வந்து அமர பண்ணி இருக்கிறார். அதுக்கு நன்றி, கோடான கோடி என்ன பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். அவரால் நாங்கள் அந்நியரா எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக் கொண்டார். எப்படி அவங்க அப்பா எப்படி? ஏன்னா இந்த சமயம் மட்டும் இல்ல, இந்த திருமணம் யாக்கோபுக்கு கல்யாணம் பண்றதுக்கு இந்த சமயம் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடியே இவர் என்ன பண்றாரு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்றது ஒரு சான்ஸ் இருந்தது. அத கூட என்ன பண்றாரு, காசு வாங்கி என்ன பண்றாரு, வாயில போட்டுக்கிட்டாரு. அந்த காலத்துல முறைமையெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன நினைக்கிறேன் போன வாரத்துல கூட என்னன்னு 10 வெள்ளி காசு பொண்ணு கேட்கணும்னா பொண்ணை போய் டைரக்டா கேட்க முடியாது. நிறைய பேர் நேற்று வேலண்டைன்ஸ் டே எல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஐ லவ் யூ சொன்னீங்க தெரியாது. ஆனா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க வெளியே ஐ லவ் யூ. அப்போ டைரக்டா போயிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, பொண்ணாண்ட போய் பேச மாட்டாங்க. அந்த காலத்துல டைரக்டா என்ன பண்ணாங்க, அப்பாண்ட தான் போய் பேசி இது மாதிரி நான் என்ன பண்ண போறேன், உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு திருமணம் செய்யுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் என்ன சொல்றான், 10 வெள்ளி காசு வாங்கி வச்சுட்டு பொண்ணாண்டா கொடுப்பான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, இன்னொரு 40 வெள்ளி காசு சம்பாரிச்சு சேர்த்து வை. சேர்த்து என்ன பண்ணா கூடணும் சொல்ல, ஒரு 50 வெள்ளி காசு. அந்த காசையும் வாங்கி என்ன பண்ணினாரு, வாயில போட்டுக்கிட்டார். அப்ப எப்படிப்பட்ட தகப்பனா இருப்பார் பாரு. தகப்பன் மத்தியிலே என்ன பண்ணுது, நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் லேயா. ரொம்ப சங்கடமான விஷயம் இல்ல, அவளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்ரீதான் லேயா. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. ஆமா, லேயா அற்பமாய். அற்பம்னா என்ன, அற்பம்னா என்ன தெரியுமா, அற்பம்னா தெரியுமா தெரியாது? அப்படி பாக்குறீங்க மறைச்சல. அற்பமான ஒரு சீப்பா, அதுக்கு நல்ல ஒரு தமிழ் வார்த்தை வரும் தான் எதிர்பார்க்கிறேன். எப்படின்னா கேவலமா, கேவலமா எண்ணப்பட்டு. இப்போ நம்ம ஒருத்தர் இருக்கிறோன்னா, இப்போ என்ன ஒரு இப்போ நான் யாரும் உதாரணம் எடுக்க விரும்பல, பயமா இருக்கு. யாருன்னா ஒருத்தர் வச்சுக்க, அவன் ஒரு ஸ்தானத்தில் இருக்குன்னா அவங்க கேவலமா ஒதுக்கி வைக்கிறது. அவங்களுக்கு திறமை இருக்குதோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா ரொம்ப அற்பமா எண்ணப்படுற. ஆனா வேதாகமத்துல பாத்தீங்கன்னா யாருமே ஊனத்தை பத்தி ஒரு குறையை பத்தி நிறைய முறை வந்து சொல்ல மாட்டாங்க. ரொம்ப விவரிச்சு சொல்லியிருக்காரு. எதனா ஒரு குறை இருந்தா கூட குறைவை நிறைவாக்குறவர் தான் தேவன். அல்லேலூயா. அப்ப அந்த குறையை பைபிள்ல வந்து விவரிச்சு ரொம்ப சொல்லியிருக்காரு. சும்மா லைட்டா ஒரு இன்ட்டு மட்டும் கொடுத்துட்டு போயிடுவார். 29-31 வசனம் வாசிங்க மறுபடியும். ஆமா, குமாரனை பெற்று. யார் ஃபர்ஸ்ட்? ராகேலுக்கு குழந்தை பிறந்துச்சா? லேயாளுக்கு தான் குழந்தை பிறந்துருச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஒரு நிகழ்வு இருக்குது. என்னன்னா யாக்கோபு வந்து மறுபடியும் தன்னுடைய நாட்டுக்கு போகும்போது எப்படிலாம் பாருங்க, அவளுடைய ஜீவன் கூட அற்பமா எண்ணப்பட்டது. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புறேன். அவள் ஜீவன் கூட, ஏன்னா தன் தேசத்துக்கு போகும்போது ஏசா எதிர்க்க வந்து இவனை எங்க சாவச்சிட போறான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யார நிறுத்துறான், மர்ம நாட்டிகளை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா யார நிறுத்துறான், லேயாலையும் லேயாளுடைய பிள்ளைகளையும் தான் நிறுத்துறான். அப்படின்னா பாத்தீங்க என்னது, லேயால் சத்தா கூட பரவாயில்ல, யார் உயிரோட இருக்கணும், ராகேல் உயிரோட இருக்கணும். என்ன ஒரு பிளான் பாரு, எப்படிலாம் உலகம் எப்படிலாம் திட்டம் திட்டது பாரு. இவன் வந்தா என்ன, எப்படி வரலன்னா என்ன, அப்படித்தானே? சில பேருக்கு அதான் சொல்றேன், உலகம் இந்த குழந்தை இல்லைன்னா கூட இந்த குழந்தை இல்லாதவங்கள பேசும் பாருங்க வார்த்தை, குழந்தை ஒண்ணுமா இல்ல, சொந்த வீடு கூடவா இல்ல,
பைக் கூட இல்ல, அவனுக்கு இல்லைன்னு தெரியும். ஆனா எப்படி அவனை காயப்படுத்தணுமோ அப்படி காயப்படுத்தும் உலகமோ எல்லாருமே சரி. ஆனா தேவன் ஒருவர் தான் அதை ஆற்றப்படி வல்லவர். இதயத்துக்கு மருந்து போடுகிற ஒரே தெய்வம் யாரு? கர்த்தர் தான். அப்போ இவனுடைய மரணம் கூட எவ்வளவு ஒரு விலை மதிக்க முடியாம இருந்தது பாருங்க. ஒரு ஆணுக்கு ஒரு விலை உயர்ந்தனா எவ்வளவு? 50 வெள்ளிக்காசு. இங்கே அந்த 50 வெள்ளிக்காசு கூட இவன் பிரயோஜனம் கிடையாது. இவள மறிக்கும்படி என்ன பண்ற? முன்னாடி நிறுத்துற. அப்பனா பார்த்துங்க அவளுடைய ஜீவன் எவ்வளவு மோசமானதா இருந்திருக்கும். வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெற்று ரூபன் என்று பெயரிட்டார். ரூபன் அந்த முதல் குழந்தை பெற்றது பிறக்கிறது சும்மா ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா முதல்ல அந்த 12 கோத்திரங்களிலும் திறந்திருக்கிற முதல் கோத்திரம் யாரு? இஸ்ரவேலுடைய 12 கோத்திரம் முதல் கோத்திரம் யாரு? இந்த ரூபன் கோத்திரம் தான். அப்போ அவள் குழந்தை பிறக்கிறது மத்தவங்கள மாதிரி ஒரு பொதுவான நிகழ்வு கிடையாது. ஒரு புதுசா என்ன பண்ண ஒரு குழந்தை பிறந்த ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அவர் என்ன பண்றா? ஒரு கோத்திரம், ஒரு வம்சத்தை என்ன பண்றா? உருவாக்குறான். முதல் இப்ப என்ன கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடி அப்பா, அது எப்படின்னா என்னடா அப்பா அப்படின்னா சித்தப்பா. உடனே எல்லாரும் மைண்ட் எங்கேயோ போயிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாவா என்னடா சித்தப்பா. அந்த அப்பான்ற அந்த ஸ்தானம். இப்போ நான் மாமனார். இப்ப என் பையனுக்கு வயசு என்ன? 14 வயசு தான் ஆகுது. ஆனா நான் மாமனார். எனக்கு மருமக இருக்கிற. என்ன காரணம்? ஜெனிஃபர் எங்க அண்ணன் பொண்ணு பிறந்த நிமித்தம் என்னது? நானு ஒரு கிரேடு வாங்குறேன். அது போல இங்க ரூபனை அவ பெற்றது நிமித்தம் ஒரு கோத்திரத்தை முதல் ராகேலுக்கு கொடுக்கல. நல்லா புரிஞ்சுங்க. யார் யாக்கோபு ரொம்ப நேசிச்சு ரொம்ப அவளை என்ன பண்ற இருந்த நிமித்தம் கூட அவ கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருந்தது. அதை நிமித்தமா எதுவும் என்ன பண்ண திறக்கவே. ஆனா சாராளுக்கு கர்ப்பம் திறக்கப்பட்டு ஒரு குமாரனை பெற்று ரூபனை பெற்று தன்னுடைய 12 கோத்திரத்துல முதல் கோத்திரமா என்ன பண்றா? அங்க டாக்குமெண்டேஷன் உருவாக்குறாங்க. அதுதான் நான் இனிமேல் மருமகன் ஆகிறது அது அப்பாற்பட்டது. ஆனா ஃபர்ஸ்ட் மருமக அது ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா? அதுதான். இப்ப அடுத்தது என்னது? தாத்தா. உடைய சீக்கிரத்துல தாத்தாவும் ஆயிடுது. ஒன்னா என் பையனுக்கு கல்யாணமும் பண்ணல, மருமகளும் வரல. ஆனா நான் என்னப்பா? தாத்தா. இதுதான் வம்சத்தினுடைய அந்த ஒரு உச்சக்கட்டம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன பண்ண? பொறுமையா காத்திருங்க. இங்க ராகேல் அவசரப்பட்டது நிமித்தம், பொறாமை கொண்டது நிமித்தம் அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனா லேயாலோ பொறுமையா காத்திருந்தா. அவள் ரொம்ப அற்பமா எண்ணப்பட்டது நிமித்தம் தேவன் அவர் கர்ப்பத்தை என்ன பண்ணார்? திறந்து வைத்து முதல் வம்சத்தையே திறந்து வைத்தார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது 29ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று அவள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி. நீங்க எத்தனை பேர் அற்பமா எண்ணப்பட்டு இருக்கிறீங்களோ அவங்கள கர்த்தர் என்ன பண்றாரா? உங்களை கேட்டருளி. நான் கேட்கல, வினோத் கேட்கல, ஆனா யார் கேட்கிறா? கர்த்தர் கேட்டருளி இவனும் எனக்கு தந்தார் என்று சொல்லி சிமியோன் என்று பெயரிட்டார். சிமியோன் என்றால் என்ன? ஆமா, ஹியரிங். கர்த்தர் கேட்டார், என் சத்தத்தை கேட்டார் என்று. ஆனா இந்த லேயாளு திருமணத்திற்கு முன்னாடி எங்கன்னா இவ பேச்ச யாரா கேட்டாங்களா? சொல்லுங்க. இவளுக்கு ஒரு அங்கீகாரம் இருந்ததா?
ஆனா இதற்கு தன் பிள்ளைகள் மத்தியில தேவன் இவளுடைய சத்தத்தை கேட்டு என்ன பண்றாரு? பதில் கொடுக்கிறார். இவன் சும்மா மட்டும் கிடையாது, இவன் வந்து ஹேரி மத்த என்ன சொல்றது எல்லா அடுத்தவுடைய 12 கோத்திரங்களுக்கும் பதில் கொடுக்கிறவனா, விசாரிச்சு என்ன பண்றான்? பதில் கொடுக்கிறவனா இருக்கிறான். நம்மளுக்கு 29ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. இன்னும் அவள் கர்ப்பவதியாகி ம். ஒரு குமாரனை பெற்று ஆ. தன் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் ஆ. அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி ஆ. அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். ஆமா, என்ன பேரு? லேவி. லேவி என்ன அர்த்தம்? முறைமைகளை கற்று கொடுக்கிறவன். இந்த லேவி கோத்திரம் தான் எல்லா 12 கோத்திரங்களுக்கும் என்ன பண்ண முறைமைகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு என்ன பண்ற ஒரு தலைமைத்துவத்துல இந்த லேவி கோத்திரம் இருந்தது. இஸ்ரவேல் எல்லா ஜனத்துக்கும் வாழ்க்கையில எப்படி வாழணும் அப்படின்ற அந்த முறைமைகளை கற்றுக் கொடுக்கிறதுக்கு, அரசாங்கத்தினுடைய முறைமைகளை கற்றுக் கொடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா பண்டிகைகள் எப்படி பண்டிகையை ஆசரிப்பு பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயங்களை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிற நிலைமையில யார் எந்த கோத்திரம் இருந்தது? லேவி கோத்திரம் இருந்தது. இங்க லேயால பாத்தீங்கன்னா இவளுக்கு என்ன பண்ண யாரும் அந்த முறைமை கல்யாணம் எப்படி எதனா முறைப்படி நடந்ததா? எதுவுமே கிடையாது. ஆனா அவளை ஒதுக்குனவங்க எவ்வளவு கேவலமா எண்ணப்பட்டாலோ, ஆனா அதை விட இவளுடைய வம்சங்கள் எல்லாருக்கும் முறைமைகளையும் கற்றுக் கொடுக்கிறதான தலைமைத்துவத்துல என்ன பண்ணாரு? ஆண்டவர் தாம் பிள்ளைகளை வச்சார். அல்லேலூயா. அதே போல உங்களை யார் இங்க ஒதுக்குறாங்களோ, வேலை ஸ்தலத்துல உங்களை யார் ஒதுக்குறாங்களோ, அதே இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அந்த ஸ்தானம் அந்த இடத்துல நின்று நீங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க. அல்லேலூயா. எதற்கும் யோசிக்காது. இங்க பாத்தீங்கன்னா லேயாள் வந்து ரொம்ப எதுக்குமே வாழ்க்கையில எப்படி சொல்ல, உலக பிரகாரமான வாழ்க்கையில இருக்கட்டும், அரசாங்கம் ஒரு விஷயம் சொல்லுது, எல்லாம் எந்த விஷயம் சொன்னாலும் எதுவுமே பண்ண முடியல. நீங்க அந்த காலத்துல நீங்க சில பேர் சொன்னா இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா 2 பொண்டாட்டி பத்தி பேசுறல அப்படின்ட்டு என்ன பண்றாங்க? ஒருவேளை இவர் ஆதரிக்கிறார் போல 2 கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அப்படி கிடையாது. தேவனுக்கு விரும்பத்தக்காதது எது செஞ்சாலும் அருவருப்பானது தான். இங்க வந்து ராகேல் வந்து தன் லேயாளுடைய குழந்தை பிறந்த நிமித்தம் ராகேல் வந்து உணர்வு வந்து என்ன பண்றா? வேலைக்காரிய கல்யாணம் பண்றா. எதுக்கு யாக்கோபு வந்து அது ஒத்துக்கிறாரு? அந்த ஆட்சியில வந்து அது என்ன பண்ணிருந்தது? அப்படி இருந்தது. எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம் இப்படி அப்படின்னு இருந்தது. அதை நிமித்தமா தான் என்ன பண்றா? சரின்னு யாக்கோபு சொல்றான். ஆனா அது ஆண்டவருக்கு பிடிக்காது. அதனாலதான் நிறைய அவருக்கு வந்து உள்ள நிறைய விஷயம், அதுக்குள்ள நான் யாக்கோபுடைய விஷயத்துல போக விரும்பல. நீங்க அப்ப கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயம் சொல்றது நான் பண்ணலாம். சில ஒவ்வொரு கண்ட்ரியிலும் ஒவ்வொரு கலாச்சாரம் ஒவ்வொன்னு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல என்ன கலாச்சாரம்? ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். அமெரிக்கால எத்தனை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அங்கீகரிச்சிருக்குது என்னது? ஓரினை சேர்க்கை. அது பண்ண முடியுமா? கர்த்தருக்கு பிடிக்குமா அந்த இதுவே? சொல்லுங்க. பிடிக்க. அந்த அருவருப்பானது கர்த்தருக்கு என்ன பிடிக்கும் அதை மட்டும் என்ன பண்ணுங்க? செய்யுங்க. கர்த்தர் வந்து எல்லாம் பேசுறாங்க, இது பண்றாங்க அது பண்றாங்க, கர்த்தர் கிட்ட முழங்கால் படிட்டு ஜெபிங்க. கர்த்தர் என்ன சொல்றான்னு கேளு. அப்போ இவ வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும், ஆனா கர்த்தர் குழந்தைங்க நிமித்தம், தன் பிள்ளைகள் நிமித்தம் என்ன பண்றாரு? ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்றாரு? ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அவ எவ்வளவு இழந்தாலோ அதை எல்லாமே தன் பிள்ளைகளை வைத்து தன் அரசாட்சியை ஆளும்படியாக என்ன பண்றாரு? செய்றாரு. 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிப்போம். யூதா. ஆமா. இந்த யூதா என்றா என்ன அர்த்தம்? கர்த்தரை. இந்த லேவி கோத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரீஷியஸான ஒரு
கோத்திரம். ஏன்னா இந்த யூதா கோத்திரத்துல இருந்தா என்ன பண்றாரு, இந்த 12 கோத்திரத்தையும் ஆளுகிற தன்மை உள்ள கோத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூதா கோத்திரம் தான். இந்த யூதா கோத்திரத்துல பாத்தீங்கன்னா பவர், ஆனர், இது ரெண்டுமே என்ன பண்ணிருக்கு, ஒருத்தனை அங்கீகரிக்கிறதுக்கு, இவன் இந்த தலைவனா இருக்கிறத அங்கீகரிக்கிறதுக்கு இந்த லேவி கோத்திரம் தான் உத்தரவிடணும். ஒரு பவர் கொடுக்கணும், நீ இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போலாம், உனக்கு இந்த பவரை கொடுக்கறதுனால அந்த பவர் யார்கிட்ட இருக்குது, இந்த லேவி கோத்திரத்துக்கிட்ட தான் இருக்கு. இந்த 12 கோத்திரத்தையும் ஆளுகை செஞ்சு அந்த பவரையும் ஹானர் கொடுக்கிற ஒரே கோத்திரம் இந்த யூதா கோத்திரம் தான். அப்படிப்பட்ட இந்த யூதா கோத்திரம் அப்போ லேயாளுக்கு பார்த்தீங்கன்னா, அப்போ அவர் திருமணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணல, ஒரு பவரும் கிடையாது, அவளுக்குன்னு ஒரு ஆனரம் கிடையாது, ஒரு என்ன ஆனரம் என்னது, ஒரு மதிப்பும் கிடையாது, ஒரு பவரும் கிடையாது. ஆனா தன் பிள்ளைகள் வரும் பொழுது ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்றது, எல்லாமே கிடைக்குது. அப்போ இந்த ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவலா எப்படி ஆளுகிற தன்மை உள்ளது வந்து ஸ்பிரிச்சுவலா ஆளுகிறது வந்து லேவி கோத்திரம், பிசிக்கலா உலகத்தை வந்து ஆளுகிறது வந்து யாருன்னா யூதா கோத்திரம். இந்த 2 கோத்திரத்துல தான் ரொம்ப முக்கியமான கோத்திரம் எது, லேவி கோத்திரமோ யூதா கோத்திரமோ தான் ரொம்ப முக்கியமான கோத்திரம். இந்த இயேசு பிறந்த கோத்திரம் எந்த கோத்திரம், யூதா கோத்திரம். யாரு நிகாரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டாங்களோ, அற்பமா எண்ணப்பட்டாங்களோ அந்த வம்சத்தை சார்ந்தவர் தான் யாரு, இயேசுவானவர். அல்லேலூயா. இந்த 12 கோத்திரம் உருவாகுனது எங்கிருந்து, லேயார் தான், ராகேல் மத்தியில இருக்கு. யார் அற்பமா ஒதுக்கப்படுறாங்களோ அவங்க தான் என்ன பண்றாங்க, இங்க முக்கியத்துவமான போஸ்டிங்ல என்ன பண்றாங்க, கர்த்தர் அவங்கள முத்திரை பதிக்கிறார். அல்லேலூயா. இந்த 12 இந்த யூதா கோத்திரம் தான் கர்த்தரே வந்து என்ன பண்றாரு, அந்த வம்சத்துல தான் வர. அப்பனா பார்த்து, அப்போ நீங்க எப்படிலாம் நிர்காரிக்கப்படுறீங்கன்னா, மக்களால ஒதுக்கப்படுறீங்களா, ஆண்டவர் என்ன பண்ணுவார், கத்திமா என்ன பண்ணுவாரு, நல்ல ஒரு நிலைமையில உங்களை என்ன பண்ணுவாரு, கர்த்தர் நிறுத்துவார். நிறுத்துவாரா, நிறுத்த மாட்டாரா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப எதை பற்றி அந்த குறை சொல்றது, பொறாமை கொள்றது, எதை பத்தி யோசிக்காதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இது என்ன, இது பேழை, என்ன பேழை, நோவா பேழை. இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கான், நிறைய இருக்கும். இப்போ அது சகஜம், பொறாமை கொள்றது வந்து வராது, அடுத்தவங்களுக்கு வந்து கம்பாரிசன் பண்ணாது. கர்த்தர் உங்களை அதோட ஒரு மேன்மையான நிலைமையில இருப்பார், ஒரு சாதாரண நிலைமையில கிடையாது, ஒரு நல்ல ஒரு நிலைமையில என்ன பண்ணுவாரு, கர்த்தர் வந்து உங்களை வந்து நிலைப்படுத்துறதுக்கு தான் இவ்வளவு போராட்டங்கள். அந்த போராட்டங்கள் மத்தியில எனக்கு ஏன் கிடைக்கல, எனக்கு எவ்வளவு ஏன் இவ்வளவு உபத்திரவம் இப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை வைத்து உங்களுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லையா, பிள்ளைகளை நேசிக்கிறதான ஒரு ஊழியம் உங்களுக்கு கொடுப்பாரு. பிள்ளைகளை உருவாக்குறதான கீழ்ப்படிதலான ஒரு ஊழியம், பிள்ளைகளை என்ன பண்ண ஒழுங்கான நேரான நிலையில கொண்டு போறதான ஊழியத்தை உங்களாட்ட கொடுப்பாரு. அல்லேலூயா. உங்கள்கிட்ட எது இல்லையோ, பணம் இல்லையா, பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஊழியத்தை உங்களாட்ட கொடுப்பாரு. கண்டிப்பா கொடுப்பாருங்க. ஏன் விசுவாசம் இல்லையா உங்களுக்கு? ஆமா, விசுவாசிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன பண்ண, விசுவாசம் இல்லைன்னா அது என்னது, செத்த விதை. உங்களுக்கு இல்ல, இது இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அதுலதான் உங்களை உருவாக்க விரும்புறாரு. நீங்க முழங்கால் பண்ணிட்டு ஜெபிங்க, நான் இப்படிலாம் ரொம்ப வேதனை அனுப்பிக்கிறேன், அந்த வேதனையில எத்தனை பேருக்குள்ள அவங்க ஆறுதல் சொல்லும்படியான ஊழியத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. ஆமென். 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். ஆமா, இசக்கார் என்றால் என்ன அர்த்தம்? ரிவார்ட். ஒரு எப்படி சொல்ற, ரிவார்ட்னா என்னது, பட்டம், அப்படிதானே? யாருக்கு கொடுக்குறாங்க? இசக்கார். அப்ப ஆண்டவர் தன் பிள்ளை கொடுத்தது ஒரு அவார்டு மாதிரி எடுக்கிறான். எனக்கு என்ன பண்ண அவார்டு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு என்ன பண்றான், அவ
எடுத்துக்கிறான். அவனுக்கு அதனால தான் என்ன பண்றான், இசக்கார் என்று பெயர் இடுறான். என்னாகும் 2ஆம் அதிகாரம். யூதாவின் பாளையத்து ஆ கொடியையுடைய ஆ சேனைகள் ம் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே ஆ பாளையம் இருக்க வேண்டும். ஆமா. 5ஆம் வசனம் வாசிங்க. அவன் அருகே ம் இசக்கார் கோத்திரத்தார் ம். பாளையம் இருக்க வேண்டும். ம் இதுல பாத்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரத்துல தன்னுடைய முன்னாடி 3 கோத்திரங்கள் நிற்கணும். அதுக்கு 3 கோத்திரங்கள் யாரு? வலது பரியாசத்துல யார் உட்காரணும்? எதிர்க்கு 3 கோத்திரங்கள் உட்கார்றது யார் பாத்தீங்கன்னா யாருடைய கோத்திரங்கள்? லேயாளுடைய வம்ச வழி தான் உட்கார்றாங்க. ஆசாரிப்பு யாரு? ராகேலுடைய வம்சவர்கள யாருமே கிடையாது. யாருடைய யார் அற்பமா எண்ணப்பட்டாங்களோ அவங்க தான் ஆசாரிப்பு கூடத்தின் எதிர்க்கு என்ன பண்றாங்க, உட்கார்றாங்க. நீங்களும் எந்த ஒரு வேலை ஸ்தலத்திலையும் சபையிலும் அற்பமா எண்ணப்படுறீங்கன்னா கூட ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர்கிட்ட முறையிடும். உங்களை எப்படி உட்காரிப்பாரு? முன்னாடி உட்காரிப்பாரு. எங்க பின்னாடி போட்டுருந்தா இது உபாகமம் 27ஆம் அதிகாரம் 12. இந்த யோர்தானை கடந்த பின்பு ம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி ம் எஸ்சி மலையில் ம் சிமியோன், ஆ லேவி, ஆ யூதா, ஆமா. இங்க பாத்தீங்கன்னா ஏவாள் மலை இருக்கு, கெர்சி மலை இருக்கு. இந்த ஏவாள் மலை வந்து எப்படிப்பட்ட மலை? சாபத்தின் மலை. கெர்சி மலை என்ன மலை? ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட மலை. அதுல வந்து 6 கோத்திரமா பிரிக்கணும். அப்ப அந்த 6 கோத்திரத்துல பாத்தீங்கன்னா இந்த 6 கோத்திரத்துல உள்ளவங்க யார் படிங்க? 27ஆம். ம் இந்த யோர்தானை கடந்த பின்பு ம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி ம் எஸ்சி மலையில் ம் சிமியோன், லேவி, ஆ யூதா, இசக்கார், ஆ. யோசேப்பு, பென்யமீன் என்னும் ஆமா போதும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா சிமியோன், லேவி, யூதா, இசக்கார் இந்த 4 பேர் பாத்தீங்கன்னா யார் வழியில வந்தவங்க? லேயா வயிற்றுல பிறந்தவங்க. ஆசீர்வதிக்கப்படுற இடத்துல யார் இருக்கிறா? லேயாள். லேயாள் வயிற்றுல கிடக்கிற அந்த வம்சம் தான் அங்க என்ன பண்றது, உட்காருது. ஆனா ராகேலுடைய வம்சம் உட்காருது. ராகேல்ல பாத்தீங்கன்னா 2 பேர் யாரு? யோசேப்பும் பென்சிமனும் தான். அது பென்சிமனும் யோசேப்பும் வந்து பாத்தீங்கன்னா யாக்கோபனுடைய அவனுடைய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நல்ல அடக்கத்தின் மூலியமா என்ன பண்ணலாம், அங்க 2 பேரு இதுல வந்துடுறான். மிச்சம் இந்த 4 பேர் யாருங்கிறா? லேயாளுடைய வம்சத்தில் வந்தவங்க தான் இருக்கிறாங்க. ராகேல் வம்சத்துல இருக்கு. லேயால ஒதுக்கப்பட்ட அந்த லேயாளுடைய வம்சம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. ஆனா சாபம் போற இடத்துல யார் இருக்கிறா? ராகேலுடைய குடும்பத்தார் தான் இருக்கிறார். இப்படிப்பட்டதான வாழ்க்கையில வந்து இருக்காது. ஒரு சின்ன பொறாமை மத்தியில இருக்காது. கர்த்தருக்காக என்ன பண்ணுங்க, காத்திருங்க. எப்படி? கர்த்தருக்காக காத்திருக்கணும். காத்திருந்தா தான் என்ன பண்ண முடியும், பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். இன்னொரு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றோம் பாருங்க. இங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த 3 பேர் இருக்கிறாங்கள. இந்த 3 பேர் மரிச்ச பிறகு இவங்களை அடக்கம் பண்றாங்க. எங்க அடக்கம் பண்றாங்க? சொல்லுங்க. எப்ரோன் என்ற மப்பேலா குடிகையில கல்லறை பூமி. அந்த பூமியில அடக்கம் பண்ணும் பொழுது ஆபிரகாமுடைய மனைவி சாரால அடக்கம் பண்றாங்க. அப்புறம் ஈசாக்குடைய மனைவி ரெபேக்கால அடக்கம் பண்றாங்க. முடிவு பரிந்தோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த முடிவு எப்படி இருக்குன்னு பாத்துங்க. இங்க என்னத்தான் யாக்கோபு ராகேல விழுந்து நேசிச்சாலும், ஆனா அந்த ராகேல் வந்து மரிக்கும் பொழுது அடக்கம் வந்து எங்க பண்ணல, படப்படல. வழியில போற வழியிலே அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்படித்தான். ரொம்ப ஆர்வ கோளாறுல ரொம்ப நான் தான் சொன்னீங்கன்னா வழியிலே தான் அந்த அடக்கம் முதல் முதல் முடி வரை ஒரு இடத்துல
எது ஒரு நிலை ஒரு கரெக்டான வரனா முடிவு பரிந்தும் அந்த இடத்துல லாஸ்டா யார எங்க அதே சமபூமியில யார் அடக்கம் பண்ணப்படுறாங்க? லேயால தான் அடக்கம் பண்றாங்க. அப்ப நிறைவு வருதா? அதுதான் நிறைவு. நம்ம எனக்கு சின்ன வயசுலாம் எங்க பாட்டி சொல்லுவாங்க, வந்தாங்கன்னா உடம்பு சரியில்லாம போவாங்க. ஒரு நாள் தான் இருப்பாங்க. நான் வீட்டுக்கு போனேன் தங்கவே மாட்டாங்க. நிறைய நீங்க வயசானவங்களாம் எடுத்து பாருங்களேன், அவங்க வீட்டுல இங்க எல்லா வசதியும் இருக்கும். ஏசி இருக்கும், டேப்பை திறந்தா தண்ணி வரும், பாத்ரூம் அவ்வளவு சுத்தமா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா தண்ணி நீ தூக்கி தான் போகணும், காத்தே வராது, ஓலப்பட்டா தண்ணி மழை பெஞ்சா ஒழுகும், வெயில் அடிச்சா உள்ள அடிக்கும், இவ்வளோ பாடுகள் இருக்கும். ஆனா என்ன பண்ணோம், வயசானது தான் சொந்த வீட்டுக்கு தான் போனோம். அப்ப எனக்கு புரியல, இதை படிக்கும் போதுதான் புரியுது. நிறைவு எங்க வாழ்ந்தாங்களோ என்ன பண்ணா அந்த இடத்துல போய் என்ன பண்ணா மறிக்க. நான் இங்க வாழ்ந்துட்டு அமெரிக்கால போய் சேர்த்து அங்க அடக்கம் பண்ணனா நிறைவு கிடையாது. பட்டாராம்ல வாழ்ந்து காந்திநகர்ல இருந்து இங்க மறிச்சு இதே காந்திநகர்ல அடக்கம் பண்ணப்பட்டா தான் நிறைவு. கரெக்டா இல்லையா? அப்ப அந்த நிறைவுக்கு யார் இங்க நிறைவாகுறா? லேயால் தான். அற்பமா நினைக்கப்பட்ட அந்த லேயால் தான் நிறைவான இடத்துல என்ன பண்றா போய் அடக்கம் பண்ணப்படுறா. அதுதான் நிறைவு. சிறுமை எளிமையான புழுதிலிருந்து எடுத்து வசனம் சொல்ல மாட்டீங்களா, கோபுரத்தில் எடுத்துறாரு. இதுதான் அவன் ஒதுக்கப்பட்டு சிறுமையில எளிமையில இருந்தான். அவனை எடுத்து அவனுடைய ஸ்தானத்தை நிறைவான ஸ்தானத்தை உண்டு பண்ணார். அப்படி போல ஸ்தானத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இறுக்கமும் கனமும் பொருந்திய அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றியா பாடுவது. நீ சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறேன். என் சுயம் வெளிப்பட்டிருந்தால் தயவாக மன்னிங்க. உன் கருத்துல ஒப்பு கொடுக்குற சுவாமி, இவர்கள் மனசை ஆற்றுங்க, தேற்றுங்க, அரவணிங்க. இந்த பொறாமையில் என்ற அந்த எண்ணங்கள், அந்த பிசாசின் எண்ணங்களை அதை முறியடித்து போட்டு அப்பாண்டவே பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க அப்பாண்டவே. மகிமை உமக்கு மகிமை ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே எங்கள் ஒன்று சேர்த்து இந்த நாளில் ஞாயிறு ஆராதனை ஆசாரிக்கும்படி எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல ஈவுக்காக முதலாவது நடத்திய பாடல்கள் ஆரோக்கியமாய் வைத்து அப்பாண்டவரே ஒன்றாக ஒரே குடும்பமாக இணைந்து நாங்கள் இருக்கிறோம். பிசாசு அநேக காரியங்களை எங்களை தூண்டி விடுறாங்க. அந்த தூண்டுதல்களுக்கு நாங்கள் மாட்டாத சிக்காதபடி உமக்குள் ஆண்டவரை நாங்கள் இருந்து லேயால போல ஆண்டவரை கடைசி நாள் வரைக்கும் உங்க சமூகத்துல இருந்து உங்க சமூகத்துல வரும்படி சேரும்படியான கிருபையை கட்டளைகளை வேலைப்படுத்த காத்து கொள்ளுங்க. எல்லாவற்றும் கட்டளை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பு ரட்சிகளை இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே.